இன்றைக்கு நமக்கு என்னென்ன தீமையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டிருக்கிறானோ அத்தனை தீமையையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்துக்கிட்டார். நல்லா புரிஞ்சுங்க, இனிமேல் தீமை கிடையாது. ஆகவே நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அன்றைக்கு தீர்க்க தரிசனமா அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. நீதிமானுக்கு நன்மை மட்டும்தான் வரும். அவர் வெளிப்பாடு வந்துருச்சு. ஏனென்றால் முழு உலகத்தின் ஒட்டுமொத்த தீமையும் ஒருத்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. அதன் மூலமாக அவர் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நீதிமானுக்கும் நன்மை மட்டும்தான் வரும் என்பதை அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசி உரைத்து விட்டார். நான் சொல்றேன், நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்க பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய வியாதி, உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குதா? அந்த கிட்னி பிரச்சனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்துக்கிட்டார். உங்களுக்கு என்னென்ன வியாதின்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு என்னென்ன வியாதி உங்க உடம்புல சிம்டம்ஸ் காமிச்சு இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு சிம்டம்ஸ் உங்க உடம்புல தோன்ற அந்த வியாதியை கூட அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார்.